ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் மதுமிதா. இது என்னுடைய புது யூடியூப் சேனல் அண்ட் இது என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோவும் கூட. நான் இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங், விலாக், ரிவ்யூஸ் அண்ட் குக்கிங், கிச்சன் சம்மந்தப்பட்டமான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கு இதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நேற்றுக்கு ஷார்ட்ஸில் கிறிஸ்பி ப்ரான் ஃப்ரைன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதோடைய ரெசிபி தான் இப்போ பார்க்க போகிறோம். நான் அதுக்கு பார்த்தீங்கன்னா 250 கிராம்ஸ் ஆஃப் க்ளீன் பண்ண ப்ரான் எடுத்திருக்கேன். நான் வந்து மஞ்சத்தூள் போட்டு தான் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இது கொஞ்சம் மீடியம் சைஸ் ப்ரான். அதுதான் வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணுறதுக்குலாம் நல்லாயிருக்கும். நான் இந்த ப்ரான் எடுத்திருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் 1½ ஸ்பூன் ஆஃப் ரைஸ் ஃப்ளவர், அரிசி மாவு 1½ ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ப்ரான் நல்லா கிறிஸ்பியாக வரதுக்காக சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமேட்டுக்கு 3/4 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் ஆயில், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். கையிலேயே வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி வரல அப்படின்னா நீங்கள் லைட்டாக வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா உப்பு போட மறந்துட்டேன். ஸோ நான் அதை கடைசியாக ஆட் பண்ணியிருக்கேன். உப்பும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபுல்லாக அது பார்த்திங்கன்னா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் வர வரைக்கும் நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது மசாலா எதுவும் பிரியாமல் எண்ணெயில் ஒட்டாமல் வரும். அது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் அதை வந்து அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்க்காவது அதை ஊற விடுங்க. அதை நல்லா ஊறினக்கப்புறமேட்டுக்கு ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஆயில் போட்டு, ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் ப்ரான்ஸ் போடுங்க. ஆயில் ஹீட் ஆகாமல் போட்டிங்கன்னா மசாலா பிரிஞ்சு வந்துடும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் ப்ரான்ஸை போட்டு எல்லா ப்ரான்ஸையுமே வந்து கொஞ்சம் தனித்தனியாக தள்ளி எதுவுமே வந்து ஒட்டி இருக்காத மாதிரி போடுங்க. போட்டுட்டு ஒரு 1½ நிமிஷத்துக்கு குக் பண்ணுங்கள் ஒரு சைடு. 1½ நிமிஷம் அது நல்லா குக் ஆனதுக்கப்புறமேட்டுக்கு பொறுமையாக ஒரு ஸ்பூன் ஆர் ஃபோர்க் வச்சு அதை வந்து நீங்கள் திருப்பி விடுங்க. திருப்பி விட்டு அந்த சைடும் பார்த்திங்கன்னா ஒரு 1½ நிமிஷத்துக்கு வந்து குக் பண்ணுங்கள். குக் பண்ணிவிட்டு ப்ரான் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வரும்போது உங்களுக்கே தெரியும் அது வந்து ஃப்ரை ஆகிருக்கு அப்படின்ற அந்த மாதிரி ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா எடுத்து ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டு அதில் வச்சுருங்க. ஸோ வச்சிட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு மசாலா எதுவுமே பிரியாமல் ஒட்டாமல் வந்து ப்ரான் ஃப்ரை கிடச்சிரும். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி